மல்லி சிறியல் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் கேட்கும் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் திரு திருவென முழிக்கும் மல்லி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த போலியான ரேணுகா விஜய் மீது உண்மையான அன்பு பாசம் இருக்கிற மாதிரி என்னம்மா ஆக்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நிஷா அதாவது உன்னுடைய விஜய் மாமாவை கையோட கூட்டிட்டு வரேன்னு போனேன், என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? என்னதான் நடந்தது, இனி என்னதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச முன்னாடி இப்போதான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, நாகு நம்ம மல்லிகை மனோகருக்கும் ஃபோன் பண்ண சொன்னதுமே சரி, சுடரை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயாகணும் அப்படின்ட்டு இப்போது நம்ம அதாவது மல்லி வீட்டுக்கு போவாங்க இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம நாகுவோ அதாவது மாப்பிள்ளை தம்பி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்போது இங்கெல்லாம் சமைச்சு வச்சு அதுவும் அக்காவுக்கு வேற கல்யாணம் அப்படி இருக்கும்போது மாமா கூட இல்லாமல் இப்போவும் மல்லி தேடி போயிட்டு அங்கே பாபுடைய வீட்டில் தான் இருக்காங்களா? சரி இருங்க அக்கா, அதாவது இருங்க ராஜியம்மா, நான் போயிட்டு மாமாவை கையோட கூட்டிகிட்டு வரேன். அவர் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இப்போது இந்த நாகுடைய வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா? அப்போது என்ன மாமா நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே மல்லியை பார்க்க மல்லியோட வீட்டில் என்ன தான் பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட என் அக்கா ரேணுகா மேலே அன்பு பாசம் இது எதுவுமே கிடையாது. மொத்தமாக உன்னை மல்லி மயக்கி முந்தானையில் முடி போட்டு வச்சிருக்காளா? அப்படி இப்படின்னு மல்லியை கேள்வி கேட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு டைமில் தான் நம்ம மல்லி வீட்டுக்கு மாஸ் என்ட்ரி கொடுத்தது மட்டும் இல்லாமல், என்ன மல்லி நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அதாவது உன் அக்கா என்னை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணாளா உன்னை? அப்படி இருக்கும்போது ஏன் என்னுடைய அக்கா வாழ்க்கையில் மட்டும் இப்படி நீ எல்லா சுகத்தையும் தர அப்படின்னு நிஷா மல்லியை கண்டபடி திட்டுவாங்க இல்லையா? அப்போது நம்ம மல்லி கேட்குற ஒரே கேள்வி, அதாவது நிஷா உன் அக்கா நினைக்கிறபடி நான் அந்த வீட்டுக்கு வந்தேனா, இல்லை அந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னதுமே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணனா, இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு கல்யாணம் நிற்கிற மாதிரி தடங்கள் ஏதாச்சும் பண்ணனா, இது எதுவுமே பண்ண கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற? என்ன மாமா மல்லியை பேச விட்டு வேடிக்கை பார்க்குங்களா அப்படின்னு கேட்கும்போது, நிஷா உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்புற, இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்ட்டு இப்போ நிஷாவை முகத்தில் அடித்த மாதிரி நம்ம விஜய் சொல்லி அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க இல்லையா? மாமா சீக்கிரம் சேருங்க, என் அக்காவை உயிரோட பார்க்கணுன்னா, அப்படி இல்லைன்னா அவள் செத்து பணமாக தான் கிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிஷா கிளம்புவாங்க இல்லையா? அப்போது எப்படியும் வீட்டை விட்டு போனவ விஜயோட தான் வருவா அப்படின்ட்டு ரொம்பவே ஆதங்கத்தோடையும் அன்போடையும் பாசத்தோடையும் இந்த போலியான ரேணுகா என்னமோ வேஷம் போடுவாங்க. இப்போது நிஷா வெறுங்கையை வீசிட்டு போகும்போது, என்ன நிஷா உன்னுடைய மாமாவை கூட்டிகிட்டு வரேன்னு போனேன், இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அக்கா அதாவது மாமா மல்லியோட வீட்டில் இருக்காங்க, அதாவது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாமாவுக்கு துளியும் விருப்பம் கிடையாது போல அப்படின்னு சொன்னதுமே இப்போ அப்படியே பார்த்தீங்களாண்ணா, என்னுடைய அன்பு அவ்வளோதானா, என்னுடைய பாசம் அவ்வளோதானா, இனி நான் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லை, நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பல, உங்களுக்கு பாரமாக இருக்கிறத விட நான் தூரமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இப்போது இந்த போலியான ரேணுகா உடனே ஆக்டிங் பண்ணுறாங்க. அதாவது கதவை சாத்திட்டு தூக்கு மாட்டிக்கிறது போல் சீன் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.